வணக்கம் நண்பர்களே, குட் மோட்டிவ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம முன்னோர்கள் சமையல் அறையை வெறும் உணவு சமைக்கும் இடமாக மட்டும் பார்க்கல, அதை ஒரு நடமாடும் மருத்துவமனையாகவே மாற்றி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அஞ்சரைப்பெட்டியில் இருக்கும் ஒரு சிறிய அற்புதம் தான் இந்த கிராம்பு. பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஆணி போல் இருக்கிற இந்த கிராம்புக்குள்ளே நம்ம ஒட்டுமொத்த உடலையும் ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய எத்தனையோ ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அது என்னென்னு தெரியுமா? தினமும் ஒரு கிராம்பை உணவுக்கு பிறகு மென்று சாப்பிடுவதால் வரும் உடலில் என்னென்ன நன்மைகள் நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சாப்பிட்ட உடனே வயிறு உப்பசமாகிறது, இல்லது நெஞ்சு எரிச்சல் வர்றது. சிலருக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஏதோ காற்று நிறைஞ்சது போல் கனமாக இருக்கும். இப்படிப்பட்ட செரிமான கோளாறுகளுக்கு கிராம்பு ஒரு அருமருந்து. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உணவை சாப்பிட்டு முடித்ததும் ஒரே ஒரு கிராம்பை வாயில் போட்டு நல்லா மென்று அதை சார மெதுவாக உட்கொள்ளுங்க. இது வயிற்றில் தேங்கியிருக்கும் தேவையற்ற வாயுவை வெளியேற்றி செரிமானத்தை உடனே சீராக்கும். அது மட்டுமா, எனக்கு காலையில் சாப்பிட்டா அப்புறம் நைட்டு தான் பசிக்குது, இன்னும் பசி இல்லாமல் நிறைய பேர் அவதிப்படுவாங்க. உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு கப்பு கிராம்பு டீ குடிக்கிறதுனால அது உங்களோட செரிமான நொதிகள், அந்த என்சைம்ஸை தூண்டி நல்ல பசியை உண்டாக்கும். அல்சர் பிரச்சனை உள்ளவங்க கிராம்பு பொடியை கொஞ்சமாக செஞ்சு தேனில் குழச்சி சாப்பிட்டு வர அது நல்ல பலன் கிடைக்கும். கல்லீரலின் பாதுகாவலன், நோய் எதிர்ப்பு சக்தியின் வீரன். அதாவது நம்ம உடம்புடைய மிக முக்கியமான உறுப்பு கல்லீரல். இன்றைக்கி மாறிப்போன இந்த உணவு பழக்க வழக்கத்தால் பல பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் கொழுப்பு பிரச்சனை ஏற்படுது. இதை அப்படியே விட்டால் அது சிரோசிஸ்ன்ற ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போயிடும். ஆனால் தினமும் ஒரு கிராம்பை மென்று சாப்பிடும்போது அது கல்லீரலை சுற்றி படியும் தேவையற்ற கொழுப்பு கரைக்கிறதோடு கல்லீரலில் ஏற்படும் வீக்கத்தையும் தடுக்குது. அதே போல் அடிக்கடி சளி காய்ச்சல்னு அவதிப்படுறவங்களுக்கும் கிராம்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்துது. இது ரத்தத்தில் இருக்கிற ஒயிட் பிளட் செல்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகரித்து வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. மூட்டு வலி நிவாரணம், உடல் எடை குறைப்பு. வயதானவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இளைஞர்கள் கூட மூட்டு வலி, இடுப்பு வலி, தசை பிடிப்புன்ற பல பிரச்சனைகள் வருது. கிராம்பில் இயற்கையாகவே அழற்சி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து கிராம்பு டீ குடித்து வரும்போது இது மூட்டுகளில் உள்ள வீக்கத்தை குறைச்சி வலி இல்லாமலே உங்களை குணமாக்குது. அடுத்ததாக உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் பெண்களும் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களும் கிராம்பு ஒரு சிறந்த தோழன். இது உடலில் உள்ள இன்சுலின் எதிர்ப்பை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை சீராக வைக்க உதவுது. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சிலருக்கு திடீர்னு இனிப்பு சாப்பிடணும்னு தோணும், இல்லை எண்ணெயில் பொரித்த உணவுகள் இந்தமாதிரி சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிராம்பை வாயில் போட்டு மெல்லுங்க. அது காரத்தன்மை உங்கள் நாக்குடைய சுவை அரும்புகளை மாற்றி தேவையில்லாத உணவு ஆசைப்படுறத உங்கள் கட்டுப்படுத்தும். இது உங்கள் மூலமாக உடல் எடையை எளிதாக நீங்கள் குறைக்கலாம். ஃபைனல் கன்க்ளூஷனு, அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மேலே போச்சுன்னா அது நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தான். கிராம்பு ஒரு கிராம்பு அல்லது 2 கிராம்புகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அரிய பொக்கிஷத்தை நாம்ளும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள வாழ்வியல் ரகசியங்களுக்கு நம்ம குட் மோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.